வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ வருகிற 2025 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய தேர்வுக்கு 16ஆம் தேதி ராஷ்டிரபாஷாவில் இது மதியம் நடக்கக்கூடிய தேர்வு. செகண்ட் பேப்பரில் செகண்ட் ரோமன் 10 மார்க்ஸு. இதில் 4 கொடுத்து 1 கேட்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே ஃபுல்லாக மொத்தம் 3 போட்டுட்டு வரோம். ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது தேர்ட் வீடியோ. லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய அந்த தலைவருடைய பற்றி வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்குறோம். சுரக்ஷா அவர் கிருஷி. சுரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு மற்றும் கிருஷி அப்படின்னா விவசாயம். ஒரு பாதுகாப்புலையும் விவசாயத்திலையும் தோனே தேஸ்கி தோ ஆங்கேத்தே. ஒரு பாதுகாப்பு மற்றும் விவசாயத்துறையில் நம்ம இந்த இரண்டிலும் என்ன பண்ண நம்ம நாட்டினுடைய 2 கண்களாக இருந்தார். தோ ஆங்கே அப்படின்னா 2 கண்களாக மதித்தார். பாதுகாப்பையும் விவசாயத்தையும் 2 கண்ணாக மதித்தார். இன்கே மகத்துவக்கு தியான் மே ரக்கு கர்ஹி. இன்கே அவருடைய முக்கிய பங்கு என்ன அப்படின்னா இந்த தியான் அவர் மனதில் என்ன நினச்சார் ரக்குக்கர் அப்படின்னா மனதில் வைத்திருந்தார். ஜய கிஷான் கா நாரா லகாயா கயி. நம்ம அவர் நம்ம நாட்டையும் சரி நம்ம விவசாயத்தையும் சரி நம்ம நம்ம நாட்டு ஒரு முன்னோடியாக வரணும் அப்படின்ட்டு அவர் நினைத்திருந்தார். இதன் மூலமாக யக் நாரா தேக்கர் देशवासियों को जगाने वाले ये हमारे பூவ பிரதான்மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி. இவர் தேசவாசியம் நாட்டு மக்களின் கருத்துப்படி இவர் என்ன பூத் பூவ அப்படின்னா நம்ம அவர் இவர் பிரதான் மந்திரி. இவர் முக்கிய பிரதம மந்திரியாக இருந்தார். வே குஷல் பிரதாசக் அவர் சீதே சாதே ஸ்வாபவ கேத்தே. அவர் ஒரு எளிமையாக இருந்தார். சாஸ்திரி கா ஜன்ம 2 अक्टूबर 1904 की வாரணாசி மே हुआ था. சாஸ்திரி அவருடைய பிறப்பு அக்டோபர் 2 1904 வாரணாசி என்ற இடத்தில் அவர் பிறந்தார். பிதா கா நாம் சாரதா பிரசாத் தா. அவருடைய அப்பா பேர் சாரதா பிரசாத். அவர் மற்றும் மாதா கா நாம் ராம் துலாரி. அம்மா பேர் ராம் துலாரி தேவி. அவங்க அம்மா பேர் ராம் துலாரி தேவி. உன்கா பரிவார் சாதாரணத்தா. அவருடைய குடும்பம் ரொம்ப சாதாரணமாக இருந்தது. बालक लाल बहादुर पढ़ने लिखने में विशेष रुचि रखते थे. பாலக்னா ஒரு சின்ன வயசில் இருக்கிறப்ப லால் பகதூர் படினே லிக்கினே ஒரு படிப்பதிலும் எழுவதிலும் விசேஷ ருச்சி அப்படின்னா ஒரு தனி ஆர்வம் செலுத்தி வந்தார். ரக்கத்தே அப்படின்னா ஒரு படிக்கிறதுல எழுதுறதுலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாராம். ஸ்கூல் பள்ளியில் அந்நிய பாலகோங்கே சாத்து மில் ஜுல்கர் ரகத்தேத்தே. அவர் பள்ளியிலும் உன்கா பால்கோ மற்ற மாணவர்களுடன் மில் கலந்து என்ன பண்ணுவாராம் ஜுல்கர் கலந்து ஆலோசிப்பாராம், விளையாடுவாராம், ஓடுவாராம். எல்லாமே மற்ற மாணவர்கள் சரிசமமாக என்ன பண்ண எல்லாமே அவர் செஞ்சிட்டு இருந்தாராம். சிக்ஷகோ கா படா ஆதர் கர்த்தேத்தே. சிக்ஷகோ அப்படின்னா டீச்சர்ஸ். அவர் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு படா ஆதர் ஒரு நல்ல மரியாதை செய்து வந்தார். லால் பகதூர் சாஸ்திரி கோ பாலகங்காதர திலக்கு கி சுதந்திரத்தா ஹமாரா ஜன்ம சிஸ்திர அதிகார் ஹை. லால் பகதூர் சாஸ்திரி பாலகங்காதர திலகனுடைய சுதந்திரத்தா ஹமாரா. சுதந்திரம் ஹமாரா அப்படின்னா எனது சுதந்திரம் எனது. ஜன்மன பிறப்புன்னு அர்த்தம். சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்றதை கொண்டு வந்தார். வாணினா பேச்சுரிமைன்னு அர்த்தம், பேச்சாளர். வாணி சே தேசபக்திக்கு
பிரேனா மிலி. இவருடைய இந்த பேச்சு ஆற்றல் வந்து இவருக்கு லால் பகதூர் சாஸ்திரிக்கு வந்து ரொம்ப பிடிச்சதான். யாருடைய பேச்சு அப்படின்னா பாலகங்காதருடைய பேச்சு திறமை வந்து அவருக்கு ரொம்ப வந்து ஈர்த்து தான். இவர் பேசுகிறத பார்த்துட்டு असहयोग आंदोलन में भाग लेने के लिए उन्होंने अपनी पढ़ाई छोटी थी. असहयोग அப்படின்னா ஒத்துழைமையாமை அந்த இயக்கத்தில் போராட்டத்தில் வந்து அவர் கலந்து கொண்டார். அந்த இயக்கத்தில் வந்து இவரும் கலந்துகிறார். லேத்தியலி கலந்துவதற்காக அவர் அப்பனி படாயி சோட்டே தன்னுடைய படிப்பை என்ன பண்ணார், சோட்டே அப்படின்னா படிப்பு வந்து நிறுத்திடுறாரு. சோடித்தி அவர் கிரஃபர்தார் ஹோக்கர் ஜெயில் பி கயே. அந்த படிப்பை நிறுத்திட்டு என்ன பண்ணார் அவர் வந்து சிறைச்சாலைக்கு போகிறார். அந்த அவருக்கு வாங்கக்கூடிய அந்த போராட்டத்தில் வந்து நிறைய இதில் வந்து அவர் கலந்துக்கிட்டு சிறைச்சாலை சென்றார். कांग्रेस में उनके जो भी पत्तिया काम दिया गया. அவர் காங்கிரஸ் அவர் காங்கிரஸில் அந்த கட்சியில் வந்து உன்கே அவர் பத்தினா வந்து பதவியினர் பதவி அல்லது பதவி அல்லது பணியில் இருந்தார். உசே வே அவர் ஈமான்தாரி அப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு நேர்மையாளராகவும் இருந்தார். அவர் கர்தவிய நிஷ்டா அவருக்கு அவர் கடமையாளராகவும் இருந்தார். சாத்து நிபாத்தேகை இந்த இதில் இந்த கடமையாளராகவும் இருந்தார். सन 1942 में भारत छोड़ा आंदोलन के सिलसिले में जब शास्त्री जी जेल में रखे गए. அவர் சன் வந்து 1942 வருஷத்தில் வந்து அவர் வந்து பாரத் சோடை அப்படிங்கும்போது வெள்ளையினே வெளியேறி அந்த ஆந்தோலனை அப்படின்னு வந்து போராட்டினது அந்த இயக்கத்தில் என்ன பண்ணார் அவர் அதில் வந்து கலந்துக்கிறாரு. சாஸ்திரி கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயில் சிறைச்சாலை சென்றார். தப்பு அப்பொழுது உன்கே பரிவார்க்கு ஆர்த்திக் स्थिति बहुत दयनीय थी. ஆர்த்திக் அப்படின்னா வந்து அவருடைய குடும்பம் வந்து திலகர் அவருடைய சாஸ்திரியோட குடும்பம் வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் வந்து ஆர்த்திக் அப்படின்னா வந்து பணம் காசு இல்லாமல் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. பண்ணுறாங்க. அதை பார்க்குறதுக்கு அந்த குடும்பத்தை பார்க்கறது ரொம்ப பரிதாபமாக இருந்தது தான் சாஸ்திரியோடைய குடும்பம். ஃபிர்பி ஆனாலும் கூட தேச கௌரவக்கு சாம்னே உன்கி சிந்தா நகித்தி இருந்தாலும் தன்னுடைய வந்து குடும்பம் வந்து கஷ்டப்படுதுன்னு கூட அவர் நினைக்காம அவர் என்ன பண்ணார், தேஷ்கி கௌரவ நம்ம நாடு தான் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியம். கௌரவம் அப்படின்னா நம்ம நாட்டுடைய தான், நம்ம கௌரவமாக நம்ம நாடு தான் ஒரு கௌரவமாக நினச்சி அந்த சமூக சேவையில் என்ன பண்ணார், அவர் முழுமையாக வந்து அவர் ஈடுபட்டார். குடும்பத்தில் வந்து அவர் கவலையே படவில்லை. சிந்தா நகி அப்படின்னா குடும்பத்து மேலே அவருக்கு கவலையே வரல, நாட்டு மேலே தான் அதிகமாக இருந்தது. நாடு ஜப்பு ஆஜாத் ஹுவா அப்பொழுது நம் நாடு வந்து சுதந்திரம் அடைந்தது. ஆஜாத்திலும் சுதந்திரம் அடைந்தது. தப்பு அப்பொழுது சாஸ்திரி ரேல் மந்திரி பனே சுதந்திரம் அடைஞ்சவொன்னு அவர் வந்து ரேல் அப்படின்னா வந்து ரயில் மந்திரி ஆனார். उन्होंने अपने कार्यकाल में रेल विभाग में उनके सुधार किए. उन्होंने அவர் अपने தன்னுடைய காரினா வந்து பதவி, அவர் தன்னுடைய காரியகால்மே தன்னுடைய பதவி காலத்தில், கால்மே அப்படின்னா காலம்னு அர்த்தம், தன்னுடைய பதவி காலத்தில் ரேல் விபாக் மக்கள் அவர் வந்து மக்களுக்கு வந்து பல உதவிகளை செய்தார். ஏக் பார் ஒரு தடவை பயங்கர் ரேல் துர்கட்னா அந்த மேலே வந்து கொக்கி மாதிரி இருக்குது, அது இருன்னு படிக்கணும். துர்கட்னா அப்படின்னா விபத்துன்னு அர்த்தம்.
துர்கட்னா ஹுயி ஒரு 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 முறை வந்து பயங்கரமாக வந்து ரயில் விபத்து ஏற்பட்டது. தோ உஸ்கா दा उसका दायित्व बहुत करने हुए. அந்த அந்த ரயில் விபத்து ஏற்பட்டதுனால ரொம்ப என்ன பண்ணுறாரு, இவர் ரொம்ப கவலை அடைகிறாரு. உன்ஹோனே அப்புனே அப்புனே மந்திரி பத்து பத்து சே இஸ்திஃபா தே தியா. அவர் கவலை அடைஞ்சதுன்னா மக்கள் இவர் மேலெல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு என்ன பண்ணுறாரு, அந்த விபத்து நடந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய வந்து இந்த மந்திரி பதவி என்ன பண்ணார், ரயில் துறையில் மந்திரி பதவி வந்து அவர் வந்து அந்த பத்தின பதவி வந்து என்ன பண்ணார், ராஜினாமா செய்கிறாரு. இஸ்திஃபான ராஜினாமா பண்ணிடுறாரு. உஸ்கே உஸ்கே பாத் அதன் பிறகு வே அத்தியோக மந்திரி பனே. அத்தியோக மந்திரி அப்படின்னா வந்து இவர் வந்து தொழிலில் வந்து மந்திரியாக பதவி ஏற்றுக்கிறாரு. பண்டித்து நெஹ்ருஜி கே தேகாந்திக்கே தேகாந்த் அப்படின்னா வந்து இறப்பு. நேருஜி வந்து பண்டித்து நெஹ்ருஜி வந்து தேகாந்த்னா அவர் இறந்த பிறகு கே பாத் அவர் இறந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரி சர்வமத்தி சே பிரதான் மந்திரி பனே. அவர் இறந்த பிறகு வந்து இவரை வந்து வந்து பிரதம மந்திரியாக அவர் வந்து எடுக்கிறாங்க சாஸ்திரியை. இன்கே சம்யமே அந்த நேரத்தில் பாகிஸ்தான் ने दूसरी बार भारत पर ஹம்லா கியா. அந்த நேரத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து இரண்டாவது முறை, தூசரி அப்படின்னு இரண்டாவது முறைன்னு அர்த்தம், இரண்டாவது முறையாக பாரத் மேலே வந்து தாக்குதல் செய்தது. ஹம்லா அப்படின்னா வந்து தாக்குதல் பண்ணுறது. பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே வந்து தாக்குதல் செய்கிறாங்க. யுத்தமே அந்த யுத்தம் அப்படின்னா அந்த போரில் வந்து பாரத்துக்கு ஜீத்து ஹுயி. அந்த நேரத்தில் வந்து நம்ம பாரதம் வந்து வெற்றி அடைந்தது. இஸ் தரகு சாஸ்திரிஜி நீ பாரத்துக்கா मस्तक दुनिया के सामने ஊங்சாகியா. அந்த நேரத்தில் நம்ம பாரதம் வெற்றி அடைஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார், சாஸ்திரி வந்து நம்ம பாரதக்கு மஸ்டக்கு துனியா அந்த உலக அளவில் வந்து அவர் வந்து ரொம்ப வந்து அவர் சாஸ்திரி வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. ஊங்சா ரொம்ப இந்தியா வந்து ரொம்ப உயர்ந்த நிலைக்கு அவர் ஊங்சா அப்படின்னா வந்து ஹையா ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வந்து நம்ம இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உலகமே அவர் வந்து பாராட்டுது. சாஸ்திரிக்கு जमाने में ही भारत और पाकिस्तान के बीच दास्कंत சமாஜிதா हुए. இதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சார், நம்ம பாரதம் மற்றும் பாகிஸ்தான் இடையில் இடையில் நம்ம இந்தியாவுக்கும் பாரதத்துக்கும் இடையில் வந்து தாஸ்கந்த் சமஜிதா அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடக்குது. உன்ஹோனி அவர் ஜிஸ்தின் பேச்சுவார்த்தை வந்து நல்லபடியாக நடந்து அந்த ஒப்பந்தம்னு அர்த்தம். சம்ஜாத்தா அப்படின்னா வந்து ஒப்பந்தம். இந்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே அவர் என்ன செய்கிறார், உன்ஹோனி அவர் ஜிஸ்தின் அந்த நாளில் ஒப்பந்தம் நடந்த நாள் அன்னைக்கு சம்ஜோத்தி ஒப்பந்தம் அடைந்த பிறகு இஸ்தாக்ஷர் அப்படின்னா இது சிக்னேச்சர் கையொப்பமிடுறாரு. இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கு இவர் என்ன பண்ண இடையில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கையொப்பமிடுறார். கையொப்பமிட்ட பிறகு கியே உஷி ராத் அன்று இரவு தஸ்னா 10 ஜனவரி 1966 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 1966ஆம் ஆண்டு ஹத்திய கீத் ரூக்தே அவர் வந்து நெஞ்சு வழியால் இதய வழியால் என்ன பண்ணார், உன்கா தேகாந்துகுவா இதய வழியால் அந்த அன்னைக்கே வந்து என்ன பண்ணார், அவர் இரவு 10 மணிக்கு வந்து அவர் வந்து இறந்துடுறாரு. சாஸ்திரி வந்து இறந்துடுறாரு. சாஸ்திரி கா ஜய ஜவான் ஜய கிஷான் நாரா अमर हैं और हमेशा उनकी बात
திலாத்தாகே. நம்ம சாஸ்திரி வந்து நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து ஒரு விவசாயிக்கு எப்படி ஒரு முதுகெலும்பு ஒரு மனிதனுக்கு முக்கியமாக அதுபோல் வந்து அவர் பாதுகாப்புலையும் சரி எல்லா துறையிலையும் சரி அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு பர்சனாக இருந்தார். விவசாயத்துலேயும் ரொம்ப ஒரு முதுகெலும்பு போல் அவர் நம் நாட்டுக்கு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளால் நம்ம வந்து ஹமேஷா அவர் எப்பயுமே எப்பொழுதுமே நம்ம அவரை வந்து நம்மளால் வந்து மறக்க முடியாது அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.